வணக்கம் நண்பர்களே. ஒருத்தர் நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் தான் இது. 8705 இந்த கெஸ்ஸிங்கை வந்து எப்படி அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த 8வது டிஜிட் வந்து அப்படியே இறங்கிருச்சு. சரிங்களா, ஒரு போர்டு டைரெக்டாக இறங்கிருச்சு. அடுத்த போர்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, +3. நம்ம முந்தான நாள் நேற்றுக்கும் முந்தைய தினம் நம்ம வந்து +3 போட்டு இறங்க போகுதுன்னு நம்ம சொன்னோம். ஆனால் இன்றைக்கி இவருடைய கெஸ்ஸிங்கில் எல்லாமே +3 போட்டு இறக்கிட்டாங்க. 7 + 3 10. 10னா அதில் உள்ள 0 0ல் +3 ரிசல்ட்டு 3. 5ல் +3 ரிசல்ட்டு 8. எப்படி? இதுதான் இவங்களுடைய கெஸ்ஸிங். இந்த கெஸ்ஸிங்கை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதா? கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் கெஸ்ஸிங்கை கண்டுபிடிக்க முடியும். நாளைக்கு தேதி 8/8/24. சரிங்களா, நாளைக்கு எப்படி ரிசல்ட் இறங்கலாம்? இங்கிலீஷ் தேதிக்கு 8, மலையாள தேதிக்கு வந்து 24, முஸ்லீம் தேதிக்கு வந்து 3. சரிங்களா, இதை வச்சு தான் ரிசல்ட் இறங்கும் போது 08 இந்த இடத்துல 0 இருக்கும், இந்த இடத்துல 0 இருக்கும். அந்த 0 வந்து சைலண்ட் ஆகிடுச்சு. சரிங்களா, அப்போ வந்து 8 2 4 3. இதுதான் அதாவது இந்த டேட்டுக்குள்ளே இருந்து நாளைக்கு ரிசல்ட் இறங்க போகுது. எப்படின்னா அங்கே கெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஆனால் என்னுடைய கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு ஒருக்கா வாட்ச் பண்ணிக்கோங்க. கெஸ்ஸிங் தவறலாம், ஆனால் கெஸ் பண்ண நம்மளால் முடியும். நம்ம திறமை நம்மளால் வளர்த்துக்கொள்ள முடியும். ஒரு மாதத்துக்குள்ளே ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிப்போம். அப்படிங்கிற நம்பிக்கையோடு பயணம் செய்வோம். இந்த 8/2/74 நாளைக்கு தேதி. அது எப்படி இறங்கலாம்? ஒரு சின்ன குழு. ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு மற்றவங்க கொடுத்துக்க கெஸ்ஸிங் நம்பரை பார்த்துக்கிடுவோம். பார்த்துட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வருவோம். இவர் தான் நேற்று நமக்கு +3 போட்டு கொடுத்தாரு பார்த்தீங்களா? அவர் நல்ல மனிதர். கண்டுபிடிக்க ஈஸியாக அருமையான பார்மை வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நாளைக்கு ரிசல்ட்டு என்ன தேதி அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். 8/2/4/3. இதிலிருந்து நம்ம இந்த ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது? சரிங்களா, இப்போது இவருக்கு வந்து இந்த இடத்துல 7 கொடுத்துருக்காரு. இதில் +1 போட வாய்ப்பு இருக்குது. அப்போ 8ஆம் நம்பர் டைரெக்டாக இறங்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 8ஆம் நம்பர் இந்த டிஜிட்டில் 8 இறங்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அடுத்த டிஜிட்டு நம்ம கணக்கில் தேதி 2, இங்கே 2 வச்சுருக்கிறாரு. அதனால் இது டைரெக்டாக இறங்கணும். நம்ம கணிப்பு 8/2. சரிங்களா, அடுத்து 9 வச்சுருக்கிறாரு. ஒரு சின்ன ஈஸியாக ஃபார்முலா தான் வைப்பார். இந்த 9ல் வந்து எப்படி இறங்கும்? ஏன் பார்வைக்கு இதில் வந்து -2 போட்டு இந்த இடத்துல 7 இறங்கணும். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது வந்து 4 + 3, அந்த இடத்துல 7 இறங்கணும். சரிங்களா, அடுத்து கடைசியில் வந்திருக்கிறது வந்து 5. இந்த 5 வந்து டைரெக்டாக இறங்கலாம். 2 + 5 வந்து டைரெக்டாக இறங்கலாம். 8 - 3 5 இறங்கலாம். அப்படி இல்லைனா 3 - 2 1 இறங்கலாம். ஆனால் இங்கே ப்ளஸ் போட்டுக்கிறதுனால, அதாவது மைனஸ் போட்டுக்கிறதுனால இங்கே ப்ளஸ் போட வாய்ப்பு இருக்குது. +2 போட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா திருப்பி இங்கே 7. கடைசி 2 டிஜிட் 7 இறங்க அருமையான வாய்ப்பு இருக்குது. இவர் ஈஸியான ஃபார்முலா தான் வச்சுருப்பாருன்னு நம்புகிறேன். ஒருவேளை நாளைக்கு 8/2/7 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு போர்டு தான் டைரெக்டாக இறக்குவார். மீதி 3 போர்டு இறக்க வாய்ப்பு இல்லை. வணக்கம் நண்பர்களே. நாம் பார்த்தது வந்து 8/2/7 பார்த்துருந்தோம். 777 இறங்கலை அப்படின்னா நாளைக்கு 8/2/7/5. ஏன்னா இவர் வந்து 3 போர்டுமே டைரெக்டாக கொடுத்துட்டாரு. ஒருவேளை 3 போர்டுமே டைரெக்டாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ப்ளே பண்ணிக்கலாம். அதனால் வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. எடுக்கிறது ஒரே ஒரு டிக்கெட்டாக மட்டும்தான் இருக்கணும். கண்டினியூஸாக 6 மாதம் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு டிக்கெட்லேயே நீங்கள் வந்து ஜாக்பாட் அடிக்க முடியும்.
நன்றி. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களால் அது ஒரு சின்ன உதவியாக உங்களுக்கு ஒரு நல்ல நிலை வர வாய்ப்பு இருக்கிறது. நன்றி.